வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழா யூடியூப் சேனல் guys. நாம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு க்ளூ கன் தான் மேக் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் க்ளூ கன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 400 அந்த மாதிரி சம்திங் ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த ரேஞ்ச் உள்ள க்ளூ கனை நம்ம இன்னைக்கு வீட்டிலே செய்ய போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா செலவு தான் செய்ய போகிறோம். எந்த வித கரண்ட்டுமே நீங்கள் அந்த க்ளூ கனுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஸோ க்ளூ கன் ஒர்க் ஆகிற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் இப்போ வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ guys, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட வேஸ்ட்டான செல்லு, ஸோ ரிமோட்டுக்கு போடும் பார்த்தீங்கன்னா செல்லு, அந்த மாதிரி செல்லு, அப்படி இல்லைனா கேன் பேட்ரி, HW பேட்ரி, அந்த மாதிரி தான் ஒரு வேஸ்ட்டான பேட்ரி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஸ்டீல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி திருப்புளி, இந்த சிசரு, நைஃப்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாகவே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். சேஃப்டி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வேட்டி சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை சுற்றி வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு வேட்டி பார்த்திங்கன்னா நான் மடிக்கிறேன் பார்த்திங்கன்னா கோன் ஷேப்பில். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம கையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் மடிக்கிற மாதிரி மெதுவாக பார்த்திங்கன்னா கோன் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அண்ட் மடிச்சிட்டு வேட்டி பார்த்திங்கன்னா சைட்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கும். அந்த பீசஸ்லாம் கத்திரிக்கோல் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த இடத்துல கேப் விட்டுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது லைட்டர் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ வீட்டில் லைட் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கூட போய் வாங்கிக்கலாம். ஒரு லைட்டரோட விலை 10 ரூபா தான். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கூட போய் வாங்கிக்கலாம். அண்ட் வாங்கிட்டு வேட்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் லைட்டரில் எந்த மாதிரி ஃபிட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணாதீங்க. செல்லோ டேப் யூஸ் பண்ணால் நம்ம ஹீட் பண்ணும்போது டேப் பார்த்திங்கன்னா அதாவது சுருங்கி போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணாதீங்க. இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுங்கள். இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டிட்டு வேட்டி அந்த இது பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு வரும் பார்த்திங்கன்னா, ஸோ ஃபயர் அது பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளோட க்ளூ கனுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. க்ளூ ஸ்டிக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. 8mm ஒன்று, 10mm ஒன்று. நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா 10mm தான். இதை நம்ம இப்போ பாதியாக கட் பண்ணிடலாம். நீங்கள் சிசர் நைஃப் வச்சே பார்த்தீங்கன்னா பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வேட்டி பார்த்திங்கன்னா அந்த க்ளூ கனில் வச்சு பாருங்கள். ஸோ ஃபிட் ஆகுதா ஃபிட் ஆகலையான்னு சொல்லி. ஃபிட் ஆகலைன்னா ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ அது வெயிட் இது பண்ணி பின்னாடி வராத மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு பார்த்துட்டோம். ஸோ உள்ளே சூப்பராக ஃபிட் ஆகுது. ஃபிட் ஆன வேட்டி பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா இதை பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அங்கே வெளியில் இருக்கிற இது க்ளூலாம் நல்லா பார்த்திங்கன்னா உள்ளே வரும். உள்ளே வந்துட்ட வேட்டி பார்த்திங்கன்னா லைட்டாக பின்னாடி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ளூலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி உருகன க்ளூலாம் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி கையிலே தான் ப்ரெஸ் பண்ணணும். க்ளூ கன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் தருவாங்க. ஸோ அந்த ஸ்விட்சை நம்ம இது அழுத்தினோம்னா க்ளூ வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம பண்ணதில் பார்த்திங்கன்னா அப்படி வராது. நீங்களே தான் பார்த்திங்கன்னா பின்னாடி அழுத்தி விடணும், ப்ரெஸ் பண்ணி விடணும். அண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பராகவே ஓட்டுது. ஸோ வேறு லெவலில் இருக்குது நம்மளோட க்ளூ கன்லாம். ஸோ எந்த விட கரண்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ 10 ரூபா செலவு சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் பார்த்திங்கன்னா அதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செம சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி விட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது போல் எக்கச்சக்கமான வீடியோஸ் வேணுமா மறக்காமல் நம்மளோட மேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.